ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் தனி சன்னதி இருக்குன்னா உங்களால் நம்ப முடியல. எஸ், துலுக்க நாச்சியாரோட வரலாறு. இந்த பொண்ணோட வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் வந்து வள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்கா. ஸோ அவர் வந்து அந்த அரங்கநாதர் மேலே ரொம்ப பயங்கரமான பாசமும் ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு வச்சுட்டு இருந்திருக்கா. அந்த சிலையை பார்த்துக்கிட்டு தினைக்கும் சிலை பார்க்குறது, சிலை கூட இருக்கிறது, பூஜை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக இருந்திருக்கா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மாலிக்குப்பூர் வந்து படையெடுத்து வராங்க அந்த ஸ்ரீரங்கத்துக்கு மேலே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிடறாங்க. முக்கியமாக அந்த அரங்கநாதர் சிலையுமே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடறாங்க. தூக்கிட்டு போயிட்டு டெல்லி சைடு போயிடறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஜமீன்தார் கிட்ட அந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா, வாங்கிட்டு போயிட்டு பெரிய ஆளுங்களாம் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் கிட்ட அந்த கொடுத்துட்றாங்க. ஸோ வள்ளிங்கிற பொண்ணு வந்து அவங்க பின்தொடர்ந்து அந்த சிலை போன சைடே போகிற அந்த கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க பின்னாடி போயிட்டு அந்த ஜமீன்தார் வீட்டையும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொண்ணு. ஸோ இவங்க இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பொண்ணு டெல்லியிலேருந்து திரும்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி சிலை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒரு ஜமீன்தார் வீட்டில் தான் இருக்குது, ஸோ பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த கோயில் நாட்டியம் ஆடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுங்கள்லாம் வச்சு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ என்னன்னா இந்த பொண்ணுக்கு போய் அந்த ஜமீன்தார் முன்னாடி போய் டான்ஸ் ஆடணும். ஸோ டான்ஸ் ஆடணும், அதன் மூலியமாக பரிசு பெறணும். அந்த பரிசு என்ன பரிசு ஆகணும், அந்த அரங்கநாதர் சுவாமி சிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு அங்கே போய் போகிறாங்க. அதுவே ஜமீன்தார் கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு நடனம் ஆடி காட்டுறோம், எங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜமீன்தார் ஓகே நீங்கள் நடனம் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடனம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு தான் அந்த அரங்கநாதர் சிலை மேலே ரொம்பவே பக்தியாக இருக்கா. பக்திங்கிறத விட அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அந்த சிலை மேலே அவ்வளோ ஆசை. ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொம்மை கிட்ட எவ்வளோ ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயங்கரமான ஆசை வச்சு தான் அந்த சிலை மேலே இவர் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற, இருந்தாலும் நீங்கள் இப்படி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தாரும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பொம்மை வாங்கல. ஐ மீன் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தரவே தெரியாது. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற டைமில் அந்த சிலையை எடுத்து கொடுத்துறாங்க. அவங்களும் அந்த சிலை வாங்கிட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுந்திரிச்சோடனே சிலையில் அதை பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகி கோமாயி அழுத ஆரம்பிக்குது, அடம்பிடிக்க ஆரம்பிக்குது. அதை சாப்பிட எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஒரு நோய் வாய்ப்பட்ட மாதிரி ஆகி போயிடுது. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம சிலையை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ரீரங்கத்தை நோக்கி அந்த ஜமீன்தார் குடும்பம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நான் கூடயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர. ஓகே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. இவங்களும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. ஜமீன்தாரும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. அந்த சிலையை வாங்கிட்டு போன அந்த நாட்டிய குழுவும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. இந்த வள்ளி அப்படிங்கிற பொண்ணும் அந்த நாட்டியமாரன் கூட ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. இந்த ஜமீன்தார் வீட்டுக்குள்ள அந்த முஸ்லீம் பொண்ணும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரே டைமில் அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப நாளாக அந்த ஜமீன்தாரோட பொண்ணு சாப்பிடாம எதுவும் பண்ணாமல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிருது. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பிறகு இறந்து போயிருது. ஸோ அந்த பொண்ணோட பக்தியை பார்த்து அந்த அன்பை பார்த்து அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துலேயே ஒரு அடக்கம் பண்ணிடுறாங்க. ஈசானி மூலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஈசானி மொழியிலே அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த வள்ளிங்கிற பொண்ணு டெல்லிக்கு போயிட்டு வந்து 2-3 தடவை. அதனால் அந்த பொண்ணுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருது. ஸோ அந்த பொண்ணுக்கும் அதே ஈசானி மொழியில் வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த முஸ்லீம் பொண்ணு இடத்துல அடக்கம் பண்ணி அந்த இடத்துல ஒரு சன்னதி எழுப்பப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த துலுக்க நாச்சியாரோட வரலாறு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த துலுக்க நாச்சியாரோட வரலாறு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது.